தென்காசி, நெல்லை, கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. நார்வே செஸ் பட்டம் பிரக்ஞானந்தாவின் சிறப்பை விளக்கும் மைல்கல் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். மதுரை மாநகராட்சி ஊழல் புகாரில் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் கல்குவாரிகளை கண்காணிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக மதுரை மாநகராட்சியில் அவங்க எல்லாம் தெரியும், அந்த மதுரை மாநகராட்சி ஊழல் பற்றி அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதில் ஆட்சியர் கலெக்டர் அவர்களும் மாநகராட்சி கமிஷனர் புதுசாக பொறுப்பேற்றிருக்கார். அவர் அடுத்த இன்னும் ஒரு சில நாட்களில் ஜாயின் பண்ணிடுவார். ஸோ இவங்க அனைவரும் சேர்த்து கண்டிப்பாக திரும்பவும் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை இன்றைக்கி பேசியிருக்கோம். முழு அளவிலான ஒரு அசஸ்மெண்ட் செய்யப்பட்டு கண்டிப்பாக யார் யாரெல்லாம் வயலேஷன் இருந்தாங்களோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை பனையூரில் தனது ஆதரவாளர்களுடன் அண்ணாமலை ஆலோசனை மேற்கொண்டார். புதிய அரசியல் இயக்கம் அறிவித்துள்ள நிலையில் கரு நாகராஜன் உள்ளிட்டோருடன் ஆலோசனை செய்தார். அண்ணாமலை விலகலால் பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கருத்து வேறுபாடுகளை அண்ணாமலை முன்பே கூறியிருக்கலாம் என்றும் பாஜகவில் இருந்து வெளியேறியவர்கள் திரும்பி வந்த வரலாறு உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். தாவேக அரசு மிகவும் வெளிப்படையாக செயல்படுகிறது என்று தாவேகவில் இணைந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் கூறியுள்ளார். தாவேகவை எப்போதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடன் இருந்தது போல முதலமைச்சர் விஜயிடமும் உண்மையாக இருப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் காவல் நடை ரோந்து பணிகளை மேற்கொள்ள டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவிட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கு தொடர்பான சிக்கல்களை கண்டறியவும் மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்தவும் அறிவுறுத்தியுள்ளார். கடும் வெயில் காரணமாக தீ விபத்துகள் நிகழ வாய்ப்பிருப்பதால் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று தீயணைப்புத்துறை டிஜிபி சீமா அகர்வால் அறிவுறுத்தியுள்ளார். பருவமழைக்கு தீயணைப்புத்துறையினர் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சூலூர் சிறுமி கொலை வழக்கில் கைதான இருவரும் 3 நாட்கள் போலீஸ் காவல் முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். சிறையில் சக கைதிகள் தாக்கியதில் காயமடைந்த கார்த்தி நீதிமன்றத்திற்கு வீல் சேரில் அழைத்து வரப்பட்டார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குற்றாலத்தில் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் மெயின் அருவியில் சீரமைப்பு பணிகள் தொடர்வதால் சுற்றுலா பயணிகள், வியாபாரிகள் கவலை. ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி அருகே சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். இருசக்கர வாகனம் மீது சொகுசு கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தண்ணி விடுறா, தண்ணி விடுறா.
தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே பைக் மீது தனியார் பேருந்து மோதி விபத்தில் 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே நகைக்கடையின் சுவரை துளையிட்டு 3 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை. லாக்கரை திறக்க முடியாததால் 2 கிலோ தங்கம் தப்பிய நிலையில் கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சேலத்தில் 54 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சீலநாயக்கன்பட்டியில் வீட்டின் பூட்டை உடைத்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக சம்பவத்தில் நடவடிக்கை. சட்டப்பேரவையை தொடர்ந்து மக்களவை திரிணாமுல் காங்கிரஸ் குழு தலைவர் பதவியை குறிவைக்கும் அதிருப்தி அணி. மக்களவை குழு தலைவராக மம்தாவின் அண்ணன் மகன் அபிஷேக் பானர்ஜி இருக்கும் நிலையில் ரிதா பானர்ஜி அணிக்கு 20 எம்பிக்கள் ஆதரவு. மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தின் லாபத்தில் பங்கு தருவதாக கூறி சிராஜ் என்பவரிடம் 7 கோடி ரூபாய் பெற்று மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் மஞ்சுமெல் பாய்ஸ் தயாரிப்பாளர்கள் மீது கேரள நீதிமன்றத்தில் 1000 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் ஜப்பானில் நடைபெறும் ஆசிய போட்டிகளுக்கான இந்திய T20 அணியையும் BCCI அறிவித்துள்ளது. ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான அணியில் நட்சத்திர பவுலர் பும்ரா சேர்க்கப்பட்டுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.